ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் 10th 12th படித்தால் கூட நீங்கள் டிப்ளமோக்கு ஈக்குவலான ஒரு ரெகுலேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 39,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் அந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்களோட மொபைல் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறதுனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி இந்த பேஜோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா லிங்க்குமே தேவைப்படும். ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன லிங்க்லாம் தேவைப்படுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு நியூ டேப்பில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆர் கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்கோட, அதாவது அப்ளை பண்ணக்கூடிய லிங்கோ இல்லை நோட்டிஃபிகேஷன் லிங்கோ வரதுக்கு நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த லிங்க் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷோ ஆகும். இந்த பாக்ஸ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த 2 லிங்கில் நீங்கள் எந்த லிங்க் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அது லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குக்கும் போய்க்கலாம். ஸோ முடிஞ்சளவு எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால முடிஞ்சளவு எல்லா லிங்குமே ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4 ஜாப் வேகன்சியோட போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏக்கு கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் டிபார்ட்மெண்ட், கார்பெண்டர் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆர்டிஸ்ட் ஏக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேண்டிடேட் எல்லாமே சரி அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த கேட்டகரியில் வர கேண்டிடேட்டுமே சரி அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஜாப்புக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மொபைலில் வச்சிருந்தாலும் லேப்டாப்பில் வச்சிருந்தாலும் இது மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஷோ ஆகும். அந்த கேலரியில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் ஒரு ப்ளூ கலர் பெனில் போட்டு அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ட்ராப் யுவர் இமேஜ் அப்படின்ற இது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேலரி அந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ, அந்த நீங்கள் சிக்னேச்சர் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட பின்கோடு, உங்களோட அட்ரஸ், ஸ்ட்ரீட் அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு இதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. இன்கேஸ் 2 அட்ரஸுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் 2மே சேம் அட்ரஸாக கொடுத்துக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அந்த ஊரோட பேர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பாகிஸ்தான் இல்லை பங்களாதேஷ் இல்லை நேபாள், சிக்கிம் ரிலேட்டடாக நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டு அந்த ஊருக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகிருக்கீங்க, அதாவது மாறி போயிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் கொடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது வேலை செய்கிறாங்க, ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க்கோ என்ன ஒர்க்குன்னு கொடுங்க.
அவங்களோட அது நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதரோட அட்ரஸ், ஒர்க் பண்ணுற இடம், அதோட கம்பெனி நேம், அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுத்தா போதும். இல்லை உங்கள் ஃபாதர்ஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் உங்கள் மதரோட நேமு, அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் என்ன ஒர்க்குன்னு சொல்லி கொடுங்க. இல்லை ஹோம் மேக்கர் அப்படின்னா அது வீட்டு வேலை தான் பண்ணுறாங்கன்னா ஹோம் மேக்கர்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அங்கே இன்கேஸ் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்கள் மதர், அதாவது ஃபாதர் அண்ட் மதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் உங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்துட்டு பாகிஸ்தான்லாம் பங்களாதேஷ் இல்லைனா வந்து இந்த நேபாள் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியோட மாத வருமானம் எவ்வளவு, மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ரிலிஜியன் என்ன, நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, பிசிக்கலி சேலஞ்சிங் பீப்புள் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் வந்து கொடுங்க. டைவர்ஸ் உமன், விடோ உமன்லாம் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா வந்து நோன் கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா வந்து நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள். நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா 1 வருடம் படிச்சிங்களா இல்லை 2 வருடம் படிச்சிங்களா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை வருடம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன மொழிகளில் பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிலேட்டடாக வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்தியா தவிர வேறு எதுவும் இந்தியாவுக்குள்ளே எங்கே நீங்கள் ஒர்க் பண்ண தயாரிக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தயாராக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இல்லை நான் வந்து எனக்கு பர்டிகுலர் பிளேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து செலக்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்கான சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து செலக்ட் ஃபைல் அப்படின்றத கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதில் உங்களோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி இங்கே நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள் 13+1 எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14. நீங்கள் 14 அப்படின்றத கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். அந்த ப்ரிவியூ எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் அப்படின்றத கொடுத்து இந்த ஜாப்புக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் எவ்வளோ சேலரி என்ன அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். என்ன ஜாப்க்கு எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ இது அப்படின்றத வந்து காமனாக தான் இருக்கும். எவ்வளோ சேலரி எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ எவ்வளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 23/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் ஓரளவு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.